1 year முடிஞ்சாச்சு. he is still doing well. EF is 65. நடக்கிறாரு, எல்லா வேலையும் பண்றாரு. So how different it is. The life has been changed. Story number 1. இது story number 2. இது 72 வயசு மனிதன், டயபெட்டிஸ் இருக்கு, முன்னாடி ஹார்ட்ல வேல்வ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்றும் இப்போ எமர்ஜென்சி இல்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே ஃபேமிலி அப்படி இருக்காங்க. ஐயாவும் நல்லா நடந்துட்டு இருக்காரு, டெய்லி வாக்கிங் போறாரு, பேங்க் போறாரு, காய்கறி வர போறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி பார்த்துட்டு ஹார்ட் பம்பிங் எல்லாம் வீக்காக இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டர் பார்த்துட்டு உடம்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. This patient was again brought. At least this patient was brought in the night. Again, in shock, same persuasion. Creatinine அதிகமாக இருக்கு, யூரின் இல்லை, லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி, பிபி ரெக்கார்டபிள் இல்லை. ஆஸ் யூஷுவல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சியில் எங்களுக்கு கால் வருது, சார் பேஷண்ட் சிக்காக இருக்காங்க. என்னதான் ப்ராப்ளம்னு பார்த்தாச்சுன்னா, இது விடியகாலம் 3 மணிக்கு வந்த கேஸ் ஆகும். 3 hours ஆச்சு. திஸ் பேஷண்ட் வாஸ் நாட் தட் சிக். 3 hours டைம், திஸ் 3 hours ஆகும். பேஷண்ட் 4 o'clock வந்திருக்காங்க. பேஷண்ட் became more sicker. பிபி இல்லை, பிபி அகைன் கிராஷ் ஆகுது, லாக்டேட் ரைஸ் ஆகுது, யூரின் அவுட்புட் இல்லை. ஸோ ரெட் எல்லாம் சிப் ப்ரோட்டோகால் இனிஷியேட் பண்ணிட்டோம், ரெட் அப்டர் மாதிரி, கோட் ப்ளூ மாதிரி. ஸோ இட்ஸ் பேஷண்ட் இஸ் வெரி சிக். செஸ்ட் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, வயசு வரை 70க்கு மேலே ஆச்சு. ஸோ இம்மிடியேட்டாக எக்கோ பண்ணுறோம், ஹார்ட்டோட வேலோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஹார்ட் ஃபுல்லாக கால்சியம் அடைஞ்சிருக்கு, முன்னாடி இருந்ததெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இம்மிடியேட்டாக இந்த பேஷண்ட்டுக்கு எல்வி சப்போர்ட் கொடுக்குறோம். இப்பெல்லாம் கத்திட்டு போட்டு எல்வி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த வேல்வ் அடைஞ்சிருக்கிறது ஒரு பெலூன் வச்சு வேல்வ் ஓப்பன் பண்ணுறோம். இது கால்ட் பெலூன் வேல்வோபிளாஸ்டி. அப்படியே டக்குன்னு வேல்வ் மாற்றோம். எமர்ஜென்சி ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். இதில் ஒன்றும் முன்னாடி இல்லை, நம்ம பார்த்து பண்ணி 3 நாள் பல் டாக்டரை பார்த்து, நூரோ டாக்டரை பார்த்து எல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஆகும். அதுக்கு ஒன்றும் டைம் இல்லை, பேஷண்ட் வில் டை. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் வேல்வ் 7 மணிக்கு பண்ணதில் 8 மணிக்குள்ள சர்ஜரியாக முடிஞ்சாச்சு. Again with the support heart pump with chip protocol. Patient made a remarkable recovery. Believe பண்ண மாட்டீங்க, 2வது நாள் எக்ஸ்டியூபேட் பண்ணியிருக்கோம், வென்டிலேட்டர் வெளியில் வந்திருக்காரு, கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டிஸ்சார்ஜ் on day 8. இப்போ 5 years ஆச்சு, வேல் மாற்று நல்லா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வேர் உட்கார்ந்துருக்க முடியாது, பேஷண்ட்டை மேலே உட்காந்து ஊருக போட முடியாது. we have to do fast. பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு ஒரே ஒரு டிசிஷன் தான். அது 3 டாக்டர்ஸ் தான், ஒரு எமர்ஜென்சி டாக்டர், ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட், 3 பேர் இருந்து 10 நிமிஷத்துல இந்த முடிவு எடுத்துருவோம். சில டைம்ல 10 நிமிஷம் கூட கிடைக்காது, 1 நிமிஷம் தான் கிடைக்கும், இல்லை 30 செகண்ட் தான் கிடைக்கும். பேஷண்ட் அவ்வளோதான் டைம் கொடுக்கும். நீ 6 மாசமா இதை வச்சுட்டு இருந்த, முன்னாடி இப்போ உள்ள கேஸ்ல நீ 3 மாசமா ஏன் பண்ணல, ரொம்ப லேட் ஆச்சு, இந்த மாதிரி உள்ள கதைக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. யூ கோ யுவர் பெஸ்ட், ரீப்ளேஸ் இட். மனசால வாழ்த்துவாங்க. And that's the biggest blessings we got it from these patients. This is another patient. இந்த பேஷண்ட்க்கு lung attack, 62-year-old young ஆகும், lung attack, massive clot in the lung. ஹார்ட்ல அடப்பு வர மாதிரி லங்ஸ்ல போய் blood clot ஆயிருக்கு. We can see the clot here. வெள்ளையா சுத்துறது தான் clot. ஹார்ட்ல இருந்து clot லங்ஸ்ல போய் லங்ஸ் இருக்கு. இந்த பேஷண்ட்க்கு இமிடியேட்டா எக்மோ ஸ்டார்ட் பண்றோம். பேஷண்ட் பல்மனரி ஆஞ்சியோகிராம் எடுக்கிறோம், ஹார்ட் ஆஞ்சியோகிராம். இது லங்ஸ்ல உங்களுக்கு ஒருவேளை புரியாது, இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லா கிளாட். ஹார்ட்ல எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கும், அதே மாதிரி லங்ஸ்ல 2 சைடுல சுத்தமா ரத்த ஓட்டம் அவுட், அக்யூட் லங் அட்டாக். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் போடுறோம். இது பாத்தீங்களா, அந்த யூரேகா ஃபாப்ஸோட வேக்யூம் கிளீனர் மாதிரி தான். என்ன நடக்குது, அந்த கருப்பா இருக்கிற ஒரு ரத்த கட்டை எல்லாமே இந்த மிஷின் போய் சக் பண்ணி எடுக்குது. பாத்தீங்களா, ஸோ இந்த டியூப் மாதிரி போகுது, நெகட்டிவ் சக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்படியே அது போய் அது ஃபுல்லாக அந்த கிளாட் ஃபுல்லாகவே டக்குன்னு எடுக்கும். ஃபுல் கிளீன். ஸோ திஸ் டெக்னிக் வி எம்ப்ளாய். அதான் அந்த டியூப் வருது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரைட் லங்கில் வருது. கிளாட் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளோ வருது. லெஃப்ட்ல முன்னாடி இருந்தது, இதுக்கு அப்புறம். ஸோ லங்கோட ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது, பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த அளவுக்கு ஃப்ளோ கொடுத்தா யாராலும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த தான் சங்க் தான் பீசஸ் அண்ட் பீசஸ் எடுக்குது. இந்த சிவப்பாக்க இருக்கிறது எல்லாமே உள்ளே நல்லி எடுத்த கிளாட்ஸ் ஆகும். Clot retrieved with mechanical aspiration. Patient had a prolonged hospital stay but survived the event. Now 2 years follow-up, doing well. Acute life-threatening arrhythmia. டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி வருவாங்க, ஜிம்மில் கொலாப்ஸ் ஆகி விடுறாங்க, ஸ்டேடியத்தில் மைதானத்தில் கொலாப்ஸ் ஆகி வருவாங்க. இதுதான் காரணம். 45-year-old young male came to emergency with a recurrent palpitation. இதுதான் VT. ஹார்ட்டில் படப்படப்பு, ஹார்ட்டோட மசில் ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் அட்டாக் கிடையாது, பட் இதே துடுப்போட வேரியேஷன் வருது.
இந்த பேஷண்ட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் ஒரு இபி கார்டியாக்கோட நர்வு சம்மந்தப்பட்ட ஸ்டடி பண்ணுறோம். இதே மாதிரி தான் அந்த அப்ளேஷன் பண்ணுறோம். பேஷண்ட் ஃபர்தர் நோ VT, டிஸ்சார்ஜ் ஹோம், நோ ஃபர்தர் ஷாக்ஸ். திஸ் இஸ் அரெஸ்ட் பேஷண்ட். VT வந்து அரெஸ்ட் ஆன பேஷண்ட். Again, another successful story. This is heart vessel rupture. Acute severe chest pain வர பேஷண்ட், பிபி இல்லை, யூரின் அவுட்புட் கிடையாது. சிடி ஸ்கேனில் சொல்லியாச்சுன்னா ஹார்ட்னு வரக்கூடிய மெயின் ரத்த கூட அயோட்டிக் அனூரிசம்னு சொல்லுவோம், வெடிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த கருப்பா தெரியுது எல்லாமே வெடிப்பு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுது. அது உடனே ஸ்டெண்ட் போடுறோம். ஸ்டெண்ட் போட்டு அந்த லீக்கை நம்ம கிளியர் பண்ணுறோம். இதெல்லாம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் திஸ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல், 2 years ஃபாலோ அப். இதே மாதிரி தான் ஹார்ட்டோட வேல்வ் கிழிஞ்சு போகிறது, அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்து. திஸ் இஸ் அகெயின் a patient, 67-year-old. You see one lung ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கு. This patient had a heart attack and what happened was one of the valve வெடிச்சிச்சு, லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி. ஸோ இது புது ஒரு மைட்ரா கிளிப்னு ஒரு சிஸ்டத்தினால இங்கே தெரியும். திஸ் இஸ் 3D எக்கோ. நம்ம எப்படி ஆட்டோப்சியில் தெரியும், எப்படி ஒரு 3Dயாக நம்ம அப்படியே ஹார்ட் மாற்றுவோம், அதான் அந்த எக்கோ மெஷின் ஓட பண்ணக்கூடிய இல்லை. ஸோ வி கேன் சி த ஹார்ட் லைக் வி ஹவ் ஓப்பன் த செஸ்ட். இந்த பேஷண்ட்டுக்கு அந்த மைட்ரா கிளிப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டோட வால்வ் ரிப்பேர் பண்ணுறோம். பேஷண்ட் சர்வைவ்ஸ். இது ஹார்ட்டோட அறையில் ஹோல் விழுது. ஹார்ட் அட்டாக் வந்து வென்ட்ரிகுலர் செப்டர் ரப்சர்னு சொல்லுவோம். வி கேன் சி, நான் அது ரெட் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு டிவைஸ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ டு கன்க்ளூட், there are ways to treat near-death patients and this results rewarding outcomes. நம்ம என்ன மாதிரி சொன்ன மாதிரி ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு பண்ணாமல் இல்லாமல் அன்ஸ்டேபிள் டைங் பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறது, it is going to be a very rewarding experience to the entire team. On behalf of the entire heart team from Kaveri, thank you for attending this meeting. Thank you so much. எனக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த டீம் வந்து என்கிட்ட பேசினப்போ எப்படி இன்னைக்கு மீடியாவிலேருந்து நண்பர்கள் வருவாங்களான்னு கேட்டேன் நான். பட் திஸ் ஷோஸ் நீங்கள் வந்து ஹெல்த்தில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு சொசைட்டிக்கு நல்லது. எங்களுக்கும் எங்கள் டாக்டர் அவங்க பேசின மாதிரி இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இது பண்ணுறோம், மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களே 2-3 தடவை எமோஷன் சொன்னாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணதை பார்த்து எனக்கும் எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா we are talking about சம்டைம்ஸ் இது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கலாம். பட் இட்ஸ் அ நியர் டெத் சிச்சுவேஷன். நியர் டெத்னா ஆல்மோஸ்ட் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ரெசசிடேட் ஆகிறது. இட்ஸ் நாட் அன் யூஷுவல் ஒன். ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒன்று. பட் ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி, இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் கார்டியாக் அரெஸ்ட் காரணம் கிடையாது. பல்மனரி எம்பாலிசம், லங்ஸில் உங்களுக்கு வெசல் வால் அடைப்பு, அல்லது வந்து அந்த பெரிய தமனி, இதய தமனி, அந்த அயோட்டிக் ரப்சர் ஆகி உங்களுக்கு வர கார்டியாக் அரெஸ்ட். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸில் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10ல் 8 பேரை நம்ம காப்பாற்ற முடியாமல் இருந்தது வந்து 10ல் இன்னைக்கு 5 பேரை காப்பாற்ற முடிகிற அளவுக்கு வந்திருக்குன்னா இது ஒரு சிப் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை இன்னொன்று சொன்னாங்க வந்து, நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம் நிறைய இதுக்கு, அமெரிக்காவோ ஐரோப்பாவோ. பட் அதில் வந்து கொஞ்சம் கூட கம்மியாகாமல் நான் என்னோட பிலீஃப் அண்ட் ஆல்சோ எவிடன்ஸ் இஸ் தட் we are doing much better than most of the western countries, because I also worked there for 15 years. But I can confidently say நல்ல ஃபுல்லி எக்யூப்டு ஹாஸ்பிட்டல் வித் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு வந்து we are doing much better service and outcome when compared with most of the western countries. ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டாக்டர் சொன்னாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் தேங்க்ஸ் சொன்னாங்க, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எய்தர் எக்மோவோ, இம்பல்லா பம்போ, ஆல் த கரோனரி இன்டர்வென்ஷன்ஸ், ரோட்டாப்லேட்டர், அதெல்லாம் ஒரு பக்கம். எஸ், எல்லாத்துக்குமே இட் காஸ்ட் மணி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். பட் வந்து ஒரு குட் எக்யூப்மெண்ட் வந்து இஃப் இட் இஸ் நாட் இன் த குட் ஹேண்ட்ஸ், என்ன ஒரு ஆயுதம் இருந்தாலும் அது நல்ல அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துறதுக்கு, உபகரணங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா there is no point, right? ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை அண்ட் டாக்டர் பரத் அண்ட் டாக்டர் ஸ்டாலின் இவங்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறனால தான் அவங்கள நம்பி தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
So, a completely equipped infrastructure along with this world-class doctors team and as well as the nurses, paramedical staff, ambulance team, எல்லாமே அதனால தான் இது வந்து ஒரு பேஷண்ட் வந்து நியர் டெத் அது ஆல்மோஸ்ட் டிக்ளேர்ட் டெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த இது ப்ரோட்டோகால் ஆரம்பிக்குது. எமர்ஜென்சியில் வந்தோடனே they know that this patient is almost dying. CHIP protocol needs to be initiated. CHIP protocol வந்து இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் உடனே ஒன் ஆஃப் த கீ அட்வான்டேஜ் இப்போ நான் டாக்டர்ஸ்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்போ இந்த கீ ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜி, ஆர்த்தோ, நியூரோ, ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னு நாம் பார்ப்போம். அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறது ஒன்லி இமீடியட் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த டாக்டர்ஸ் வந்து எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து தே ஆர் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். கார்டியாலஜிஸ்ட் டூயிங் ஆன் கால் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். ஸோ பிகாஸ் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது உங்களுக்கு CHIP ப்ரோட்டோகால் இனிஷியேட் பண்ணி இமீடியட்டாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் எக்மோ இனிஷியேட் பண்ணி அடுத்து வந்து இப்போல்லாம் டிவைஸ்லாம் போட்டு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. அண்ட் ஆல்சோ தட் ஆல்சோ ஐ எம் ப்ரவுட் தட் நம்ம சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் இது வி டுக் த மேனேஜ்மெண்ட் டிசிஷன். பேஷண்ட் சிக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஓன்ட் டாக் அபவுட் எ டெபாசிட் ஆர் இது பணத்தை பற்றி பேசாமல் முதல்ல இனிஷியலாக ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் கவர்மெண்ட்டும் நிறைய சொல்லியிருக்காங்க. உயிர் காக்கும் திட்டம் அதெல்லாம் வந்து வித்தவுட் லுக்கிங் அட் த காஸ்ட் இனிஷியேட் த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வி கேன் டிஸ்கஸ் பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸுக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. பட் பேஷண்ட் உள்ளார வந்து எமர்ஜென்சியில் வந்து நியர் டெயிங் பேஷண்ட்டில் வந்து ஒரு பேஷண்ட்டோட இவங்க சொன்னாங்க ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு 75 வயசு இருக்கும் அப்பாவுக்கு, வந்திருக்க ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு 70 வயசு இருக்கும், வேறு யாரும் இருக்காது. அவங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? பட் இனிஷியேட் த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் எக்ஸ்பர்ட்ஸ், வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேண்ட் அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி நோஸ் தி வாட் இஸ் CHIP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிஷியேட் பண்ணுறப்ப தான் அதனால தான் வி ஆர் சேவிங். 10ல் 5 பேரை காப்பாற்றுறது எங்களுக்குலாம் ஒரு பெரிய என்ன இதெல்லாம் until I know few years back. For some reason, last few years, I'm not sure the COVID, the complex cardiac cases are highly increasing. How they are presenting, I don't know. Professor Ajit Pillai and the cardiology team, you can tell me. I'm seeing, I'm an orthopedic surgeon, director of Kaveri Hospital, but I'm an orthopedic surgeon. But a very, very high number of cardiac risk patients, cardiac emergency patients are coming to here. இப்போ கூட நேஷனல் ஹெல்த் டேல ஒரு இந்தியாவில் ஃபுல்லாக ஒரு ஹெல்த் சர்வே பண்ணப்போ அதோட ஒரு அதோட ரிசல்ட் என்னென்னா more and more complex cardiac presentations are coming to the hospitals. I don't know. We have to. The research is studies are still going on. Why, particularly in India, why so many cardiac highly complex patients are coming now? The disease pattern. So it is definitely a very, very satisfying moment for us. A CHIP protocol for complex cardiac conditions or other conditions which lead to cardiac arrest, near death patients or almost dying patients. Okay, what we established in Kaveri Hospital, Radiant Road, under the leadership of Professor Ajit Pillai, supported by Dr. Bharat and Dr. Stalin, and the protocol we have seen the results. And we are now that this CHIP protocol we have rolled out to all the 12 hospitals of Kaveri. Kaveri Group 12 hospitals, 2,500 beds இருக்கு தமிழ்நாடு கர்நாடகாலையும். இந்த CHIP protocol we are rolling out to all the other hospitals as well. I once again congratulate the superb team of doctors we have, Professor Ajit Pillai, Dr. Bharat and Dr. Stalin, and supported by everyone in the hospital, from emergency doctors to cardiac anesthetist and cardiac surgeon. And once again, thank you. எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கவர் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் டைமில் நீங்களாம் வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. It is my privilege to propose the vote of thanks. First of all, I extend my sincere thanks to Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director, Kaveri Group of Hospitals, for his visionary leadership and continued guidance. And would also like to extend my gratitude to Professor Dr. Ajit Pillai, who is heading our department,
for outlining the vision and the significance of this center of excellence for this, especially these chip procedures. And a special note of appreciation to all our colleagues and teams who have worked tirelessly behind the scenes to make this initiative and today's event a grand success. Most importantly, I would like to thank our friends from the media for your presence and your continued partnership in helping us to reach the community with accurate and impactful healthcare information. We truly value your support. Thank you once again to everyone present here today. Thank you. Thank you. வணக்கம். காவேரி ஹார்ட் இன்ஸ்டியூட், காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பா எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வார்ம் வெல்கம். இன்னைக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணது முன்னாடி இருந்தது தான், பட் ஆனால் சில குறிப்பான சில இஷ்யூஸ், அதாவது இருதய பிரச்சனைகள், குறிப்பாக ஹார்ட்டோட டெர்மினல் ஈவெண்ட், அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறோம், அதே இருதயம் நின்று போகக்கூடிய விஷயங்கள், நியர் டெத் சினாரியோஸ், இல்லை டையிங் கார்டியாக் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக டெர்மினலாக இருதய பிரச்சனையாக வர பேஷண்ட்ஸை நம்ம எப்படி உயிர் காப்பாற்றலாம், எந்த ப்ரோட்டோகால் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட அது எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டெர்மினலாக டையிங் பேஷண்ட்ஸோட லைஃப் எப்படி காப்பாற்றலாம், டாப் டு பாட்டம் அதுக்கு எது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலாம்னு உள்ள ஒரு ஒரு ஸ்மால் சம்மரி தான் நாங்கள் இன்னைக்கு கொடுத்தோம். இதில் குறிப்பாக நாங்கள் இதில் சிப்புன்னு சொல்லுவோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர், சிக்கலான ப்ரொசீஜர், ரிஸ்க் அதிகமான ப்ரொசீஜர் ஆன் இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ், அது டிசர்விங்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடியும் ஒரு கார்டியாக் அட்டாக் பேஷண்ட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க, முன்னாடியும் லங் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க, ரத்த தமனி வெடிச்சவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு சேஞ்ச் இன் அப்ரோச், அதாவது நம்மளோட ட்ரீட்மெண்ட் முன்னாடியும் கொடுத்துட்டு தான் இருந்தோம், பட் அது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் அந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் எது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் எது செகண்ட் கொடுப்போம், அது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்காக கொடுத்தால் கிட்டத்தட்ட 50% வரை நம்ம இந்த மாதிரி நியர் டெத் பேஷண்ட், எந்த ஹோப்பும் இல்லாத, அதாவது 100% ஹோப் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு ஒரு 50% ஹோப் கொடுக்கலாம். மேற்கொண்டு அது 60 ஆகலாம், 70 ஆகலாம், ஏன் 100க்கு 100 அவுட் ஆஃப் 100 கூட நம்ம கொண்டு வரலாம்னு உள்ள ஒரு 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 அறுவை சிகிச்சை ஒரு துணிச்சலோட நாங்கள் அதை சாதிச்சிருக்கோம். அது உங்கள்ட்ட எல்லாரையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, எமோஷனலாக ரொம்ப ஹம்பிளிங்காகவும் இருக்கு. ஏன்னா ஏன் எமோஷனலாக ஹம்பிளிங்காக இருக்குன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கொஞ்சம் நம்ம ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு மனுஷனா நம்ம யோசிக்கிறோம், ஒரு டாக்டர் தவிர்த்து. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படியாவது நம்ம காப்பாற்ற முடியுமான்னு வரும்போது அது காப்பாற்றும் போது மனசுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது மனிதனுக்கு கிடைக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த அளவில் காவேரி ஹாஸ்பிட்டல் சீஃப் நிலைமையில எனக்கும் என்னோட கொலீக்ஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்கு. அது உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயில் அதிகமா வரும்போது ஹார்ட்டோட வேகதை அதிகமாகலாம், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேகதை அதிகமாகலாம். இன்னைக்கு நம்ம குறிப்பாக டிஸ்கஸ் பண்ண கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட்டும், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேரியேஷன் அதிகமாக வந்து கார்டியாக் அரெஸ்ட்டும் இருதயத்துக்கு பாதிப்பும் வரலாம், ஏன் இரவு கூட வரலாம். How to prevent is extreme, hydrate yourself well, நிறைய வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பேஸ்லைன் ரிஸ்க் இருக்க டிசீசஸ், அதாவது இப்போ நீங்கள் பிபி பேஷண்டாக இருந்துச்சுன்னா மேக் ஷுர் தட் உங்கள் பிபி நல்லா ரத்த கொதிப்பு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மெயின் மெடிசின் இஸ் வாட்டர், யூ ஹேவ் டு பி வெரி ஷுவர். அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கஸ்ட் ஹார்ட் ஆகும், பட் அதுக்கும் தனியாக ஃபைட் பண்ணுறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது மீறி நீங்கள் போகும்போது தான் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் தட் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஃபார்கிவிங், இட் இஸ் மேக்ஸிமம் ஃபார்கிவிங் ஆர்கன். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும், பட் அது தொந்தரவு கொடுக்கும்போது அது பலமாக கொடுக்கும், அது உயிர் எடுக்க அளவுக்கு வர நம்ம அது ஸ்ட்ராங்காக போகும். ஸோ குட் ஹைட்ரேஷன், அவாய்ட் ஹெவி எக்ஸ்போஷர், லாங் டூரேஷன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. வாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். கண்ட்ரோல் யுவர் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். டாக்டர், இப்போ டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து 30 செகண்ட்ஸ் மினிட் இருக்கு, அந்த ஷார்ட் பீரியட்ல ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியும்.
சார் இது நாங்கள் இது லேர்னிங் கர்வ்னு எல்லாத்துக்குமே சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை நீங்களும் ஒரு மீடியா ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆகும். இப்போ நாங்கள் சொல்றது எல்லாமே ஒரு மிராக்குலஸாக உங்களுக்கு தோணுனாலும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல டிசிஷன் எடுக்கிறது தப்பு தான். பட் 1/2 மணி நேரம் கழிஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு அவுட்கம் வரல. அப்போ நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பார்ப்போம்ல, எங்கே தான் நம்ம தப்பு விட்டோம், எங்கே கோட்டை விட்டோம்னு பார்க்கும்போது டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 10 பேர்ல 5 பேர் தான் எங்களுக்கு இன்னும் காப்பாற்ற முடியுது, மிச்சம் 5 பேர் ஏன் இறந்து போறாங்க. ஸோ வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் கேஸ். லேட் பண்ணக்கூடாதுன்னு உள்ளது அதுலேருந்து புரியுது. முடிஞ்ச அப்பவே பண்ணிடு. பிளாக் இருக்கோ, உனக்கு வேல் ப்ராப்ளம் அதெல்லாம் அப்புறம். பேஷண்ட் இப்போ என்ன ப்ராப்ளம் அது நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா, சர்க்கரை இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பேஷண்ட் அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி. நீங்க ஓபியில் போய் இருக்கும்போது உங்களோட கதையெல்லாம் கேட்பாங்க டாக்டர் வந்து, அந்த கதை எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், அதுக்குள்ள பேஷண்ட் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இன்னொரு மெஷின்ல வைங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இங்க தான் நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஹார்ட்டுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் அது நீங்க காப்பாத்துங்க, மெஷின் வச்சு ஹார்ட் காப்பாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. that change of approach இந்த மெஷின் முன்னாடி இருந்தது, நாங்களும் முன்னாடி இருந்தோம். இந்த மாதிரி பேஷண்ட் புதுசா வரல, முன்னாடி இது வந்துட்டு தான் இருந்தது. பட் ஜஸ்ட் த திங்கிங் டிஃபரெண்ட்லி. அரெஸ்ட் வர பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்த அட்ரஸ் பண்ணுங்கன்னுள்ளதுதான் இதோட சம்மரி. ஸோ அந்த சேஞ்ச் இன் அப்ரோச் இஸ் கிவிங் டிவிடெண்ட்ஸ். அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது, அங்கதான் அதுதான் வித்தியாசம். Yeah, it is always on 24/7. Not only that it is there, it is always on. பூட்டாய் வரதுக்கே 3 நிமிஷம் எடுக்கும், அதனால இது எப்பவுமே சுவிட்ச் ஆன். லைக் உங்களுக்கு பவர் போனா டிஜி உடனே ஒர்க் ஆகுதுல்ல, உடனே நீங்க இன்வெர்டர் ஆகுதுல வித்தின் செகண்ட்ஸ், அது மாதிரி தான் இது எப்பவுமே இருக்கணும். சார் சொன்ன மாதிரி மெஷின் மட்டும் இல்ல, மேன் பவர் செட்டிங் அப். இப்போ இது ஒரு லைஃப் சேவிங் தெரப்பினால இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சுன்னா நமக்கு we are not going to work. இப்போ உங்களுக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி அது 20,000 ரூபாய் ஆகும், பொதுமையா வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இல்லை. தி இன்டர் மெஷினரி should cost about somewhere around 1 crore setting up infrastructure. பட் இப்போ எக்மோ மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தாச்சுன்னா இப்போ நிறைய மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்ததுனால இந்த இம்போர்ட்டிங் இதெல்லாமே குறைஞ்சு வருது சார். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் பார்த்த டெக்னாலஜி எல்லாமே இப்போ இந்தியாவிலே வருது. இப்போ இம்பெல்லாம் சார் சொன்னார், அது இப்போ இந்தியாவிலே வருது. வி ஆர் இம்ப்ரூவிங் இல்லை சார் எல்லாத்துலேயுமே. நம்ம இப்போ எதுவுமே இம்பார்ட்டன்ட் நம்ம போடுற சட்டையோ இல்லை கடிகாரமோ எல்லாமே நம்ம இப்போ மேக் இன் இந்தியா அவைலபிளாக இருக்கு இல்லை சார். இதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸும் நிறைய இப்போ இந்தியாவில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி 25 lakhs 30 lakhs கூட எல்லாமே நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிரியேட் பண்ண முடியும் நம்ம சென்னையில். I think everybody knows it, everybody understands it. It is a time and the presence of mind and the gut feeling வேணும், நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். அண்ட் பிளஸ் த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். இப்போ சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாதாரத்தை பற்றியும் பேசாமல் எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ willingness. When there is a will, there is a way. So answer to the question is immediately if it is not done already. இப்போ எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும், இந்த பேஷண்ட்டுக்கு உண்டான பர்டிகுலர் டெம்ப்ளேட் டிவைசஸ்லாம் ஆல்ரெடி இருக்குமா? அதானே சொன்னேன், லாஸ்ட் பெட், அந்த சிப்போட லாஸ்ட் பெட், அந்த இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ்னு ஒன்று கேட்குறாங்க. குறிப்பாக எல்லா மிஷினும் எல்லாருக்கும் செட் ஆகாது சார். ஆல் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரி இது வேணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் மேன் பவர்னு முக்கியம். ஸோ இந்த மேன் பவர் அவைலபிலிட்டி இஸ் க்ரூஷியல். எந்த பேஷண்ட்டுக்கு எது பண்ணால் ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இது போட்டோம், அப்புறம் அது போட்டோம், அப்புறம் லேசர் போட்டோம், அப்புறம் வெளில வந்தோம். ஸோ தட் யூ ஷுட் நோ. ஆக்டிவிட்டி ஈவெண்ட்ஸ் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரும், நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதனால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி யூஸ் பண்றதே தப்பு. 2 ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதை விட மிகப்பட்டே தப்பு. உங்க கேள்வியிலே உங்க ஆன்சர் இருக்கு. Obviously it will affect not only heart, எல்லாமே அஃபெக்ட் ஆகும். Thank you all.